கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே திருமணத்திற்கு கொடுத்த சீர்வரிசை பொருட்களை திரும்ப கேட்டு மாப்பிள்ளை மீது தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கருத்து வேறுபாடால் பிரிந்து சென்ற மனைவியின் குடும்பத்தினரால் அரங்கேற்றப்பட்ட தாக்குதலில் நடந்தது என்ன? கருத்து வேறுபாடால் பிரிந்து சென்ற மனைவியின் குடும்பத்தினர் சீர்வரிசையாக கொடுத்த பொருட்களை திரும்ப கேட்டு மாப்பிள்ளையை தாக்கும் வகையில் காட்சிகள்தான் இவை. நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருக்கும் பட்சத்தில் அத்துமீறி ஆக்ரோஷத்தில் ஈடுபட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள வி ஆண்டிக்குப்பத்தைச் சேர்ந்த மதன்குமார் என்பவருக்கும் பன்ருட்டி தட்டஞ்சாவடியைச் சேர்ந்த பெண்ணிற்கும் கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்றது. ஆரம்பத்தில் அன்பாக நகர்ந்த அவர்களது குடும்ப வாழ்க்கையில் பேரிடி விட கணவன் மனைவி இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் பிரிந்து விட்டனர். கணவனின் வீட்டில் இருந்து வெளியேறிய மனைவி அவரது தந்தை வீட்டில் தற்போது வசித்து வருகிறார். மேலும் விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விடுதலை பத்திரத்தில் கையெழுத்து போட சொல்லியும் கட்டில், பீரோ உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களை கேட்டும் பன்ருட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பெண் வீட்டார் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. அதற்கு மதன்குமார் தரப்பில் விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருப்பதால் நீதிமன்றம் மூலமாகவே தீர்வு காணப்போவதாக கூறியுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பெண் வீட்டார் மதன்குமார் வீட்டிற்கு சென்று ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருமணத்திற்கு சீர்வரிசையாக கொடுத்த பொருட்களை திரும்ப கேட்டு மதன்குமார் மற்றும் அவர் குடும்பத்தினரை கடுமையாக தாக்கியுள்ளனர். காயமடைந்த மதன்குமார் உள்ளிட்ட மூவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மனைவி பிரிந்து செல்லும் போதே சீர்வரிசையாக கொண்டு வந்த தங்க நகைகளை எடுத்து சென்று விட்டதாகவும் வீட்டில் இருக்கும் சில பொருட்களை நீதிமன்றம் வாயிலாக ஒப்படைக்க இருக்கும் நிலையில் அதற்குள் பிரச்சனை செய்து விட்டதாக மதன் தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் தாக்குதல் தொடர்பாக பன்ருட்டி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.